பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த 1ஆம் தேதியில் உங்களை சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வாக்குத்தத்த வசனத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடு மாடுகளையும் தகன பலியாக சமாதான பலியாக செலுத்துவாயாக வசனம் சொல்லுகிறது. வாக்குத்தத்த வசனமாக நான் என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற ஒரு விசுவாச வாழ்க்கை நமக்கு இருக்குமானால் தேவன் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தி ஆண்டவரை ஆராதிக்கிற போது ஆண்டவர் அங்கே வந்து அவங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆகவே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், சபையில் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தி ஆராதிக்கிற ஒவ்வொரு தருணமும் கர்த்தர் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நேரமாக மாறுகிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், ஊழியத்தில், வேலை ஸ்தலத்தில் நாம் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும்போது, அவரை மகிமைப்படுத்தும் போது, அவரை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது அந்த தேவன் அந்த இடத்துல உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் செய்கிற தொழில், வியாபாரம், வேலை எதுவானாலும், படிக்கிற காரியம் எதுவானாலும் அங்கே நீங்கள் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க. அங்கே தேவன் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே மண் என்று சொல்லப்படும் போது நாம் தேவனால் மண்ணாக இருக்கிறோம், நம்முடைய சரீரம் மண்ணாக இருக்கிறது. ஆகவே நாம் ஆண்டவருக்கு பலி செலுத்தி ஆண்டவரை உயர்த்தி ஆராதிக்கிற போது தேவன் நமக்குள்ளே வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொன்னார். ஆகவே தேவன் மனுஷனை மண்ணினால் உண்டாக்கினார். தேவன் உண்டாக்கின நீங்களும் நானும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை கனப்படுத்துகிற ஒரு இடமாக இருப்போமானால் நிச்சயமாகவே தேவன் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஓபேத் ஏதோமினுடைய வீட்டிலே கர்த்தருடைய பெட்டி இருந்ததாம். 3 மாதம் அந்த அவனையும் அவன் வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை, வேதம் இருக்கிற வாழ்க்கை, வீடு, சபை, அங்கே தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகும். மற்றவர்கள் பார்க்கிற போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்ததை காண முடியும். பிரியமானவர்களே, ஆகவே அந்த ஓபேத் ஏதோம் தேவனுக்கு பயந்தவனாக கர்த்தருடைய வேத வசன பெட்டி உடன்படிக்கை பெட்டி இருப்பதற்கு பாத்திரவனாய் தன்னை மாற்றிக்கொண்டான். ஐயோ, தேவனுடைய பெட்டி இருக்கிறதே, வசனம் இருக்குது என்று சொல்லி பயந்து தன் வீட்டை பரிசுத்தமாய் காத்து கொண்டதுனால தேவன் அந்த வீட்டாரை அவனையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதே போல் நீங்களும் வேத வசனத்தையும் தேவனோடும் எப்போதும் இருக்கிற ஒரு வழக்கம் இருக்குமானால் உங்கள் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் வீட்டில், பிள்ளைகளோட வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது அநேகர் பார்ப்பார்கள். அவர்களும் ஆண்டவரை தேடி வருவார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதுக்கு தேவன் ஒரு வீட்டை உண்டு பண்ணினார். ஏனென்று சொன்னால் தாவீது தேவனுடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சையாக இருந்தார். அதுபோல தேவனை மகிமைப்படுத்தும் ஆலயத்தின் மேல் உங்களுக்கு வாஞ்சை இருக்குமானால் தேவன் உங்களுக்கான எதிர்காலத்தை ஆசீர்வதித்து உங்களுக்கு கர்த்தர் வீட்டை கட்டி கொடுப்பார். உங்கள் வீடு என்றைக்கும் அவருக்கு முன்னாடி ஆசீர்வாதமாக இருக்கும் என்று இயேசுவின் நாமத்தில் கூறுகிறேன். கர்த்தர் உங்களை இந்த வசனத்தின்படி ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் தேவன் ஆண்டவரே இன்றைக்கும் அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை இறங்கி கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், வீட்டில், வேலையில், படிக்கிற இடங்களில் தேவன் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிற இடங்கள்லாம் கர்த்தர் கிரியை செய்வீராக, இறங்கி வந்து உயர்த்துவீராக. ஓபேத் ஏதோமின் வீட்டில் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டது போல ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும், வீட்டார் அனைவருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாக நான் ஜெபிக்கிறேன். தாவீதின் வீட்டை என்றைக்கும் ஆசீர்வதித்து வைத்தது போல ஒவ்வொரு ஆண்டவரை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் வீட்டை ஆசீர்வதித்து என்றைக்கும் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க நான் ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. அந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.